ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நேற்று பீச்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு குக் பண்ணிட்டு ஈவினிங்கா கொஞ்சம் வெளியில போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அது எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பண்றோங்கிறது இந்த ஃபுல் வீடியோல வரப்போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏப்பா இந்த ஈ தொல்லை பெரிய தொல்லையா இருக்குல்ல? தெரியல. அதுதான் ஆடி மாசம் ஈ முக்கியம்பாங்கப்பா. ஓஹோ, அதனால ஈ வருதா? ஆடி மாசம் வந்துச்சு, ஆடி ஆஃபர் வந்துச்சு. ஆனா பிரியாக்கு மட்டும் ஒன்னும் வரல. ஆடி மாசம் ஒரு மாசம் இருக்கும். இன்னும் ஆடியே பிறக்கல. ஆடி போட்டாச்சு, ஆஃபரே போட்டாச்சுங்க. அது அவன் சேலுக்காக அவன் முன்னாடி போடுவான். கலெக்ஷன் போயிடுப்பா. அப்போ அங்க இருக்கிறதே குப்பையும் கூலையுமா இருக்கும். அதை தான் ஆடி ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. என்ன ஆச்சு உன் நண்டு? என் நண்டுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை கொஞ்சம் செக் பண்ணோம். ஆனா கழுவி வச்சிருக்கேன். ஆனா ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கிறது. கெட்டு போன மாதிரி தான் ஸ்மெல் அடிக்குது. அது முதல்ல வேணாம், தூக்கி போடு. ஏய், அப்ப இங்க போய் நண்டு வாங்கி என் வாய் நண்டு சாப்பிட்றதுக்கு தயாராயின்னு இருக்கு. அது நீ முதல்ல சொல்லிருக்க வேண்டியது. நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். என்னப்பா லெமன் கச்சிச்சா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. 4 மீன் தான் நச்சுன்னு, எல்லாம் பெரிய மீன். எங்கப்பா ஒரு மீன் தான் இருக்குதா? அதோ இருக்குது. இங்க பாருங்க, இது 2 வகையான நாக்கு மீன் இருக்கு. இது ஒரு வகை நாக்கு மீன். உனக்கு ஒண்ணு சண்டை போடாம அதுல ஒரு வெரைட்டி, இதுல ஒரு வெரைட்டி. இது வந்து முழு மீனா அப்படியே இதுவும் அதுவும் உள்ள இருக்கிறது. அப்படியே வந்து முதல்ல உன் நண்டை தொட்டனா கையே நாத்தடிச்சு போச்சு. அதனால கை கழுவிட்டேன். நண்டு வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் சில நேரத்தில் எனக்கு அங்கே வாங்கறதுக்கே பிடிக்காது. அப்படியே ஏமாத்திடுவாங்க. வாங்கின பொருள் எல்லாமே வீணா போன மாதிரி ஆயிடும். ஆக்சுவலி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தது இந்த வாரம் ஃபுல்லாகவே நாக்கு மீன் தான். பெரிய பெரிய சைஸ்லலாம் இருந்தது. 3 கிலோ ஒரு 4 கிலோ சைஸ்லலாம் நாக்கு மீன் இருந்தது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு செய்ய தெரியாது. அதெல்லாம் வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானுன்ட்டு அழகாச்சு. ஆள் இருந்தா பரவாயில்லப்பா. இப்போ ஆளே இல்லாமல் நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற. ஆமாம், அது உண்மைதான். யாருமே இல்லை. இப்போ போச்சா நண்டு? அப்படியே போச்சு. நண்டு இருந்ததுனாச்சு நீ எனக்கு 3 மீன் கொடுத்துட்டு 1 மீன் நீ சாப்பிட்ருப்பியா? நண்டு வேற இல்லை. இப்போ சரி பங்கா அவள் வந்து நிற்ப அப்படியே நீனு. மீன் பரட்டியாச்சா? மசாலா பாரு எப்படி போட்டு முக்கி எடுக்கிறேன்ட்டு. ஓகே, நல்லா ஊறணும் பாரு. நெத்திலி எதுக்குப்பா? இந்த நெத்திலி 65 பண்ணா சூப்பரா இருக்குமேப்பா. இது உனக்கு அங்க மீன் பண்றவங்க அறுக்கிறவங்க அவங்க ஒரு டீச் பண்ணாங்களே, அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கறேன். சுண்ட வைக்கிறது. அதை பண்ணு. இது புது விதமான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி தரோம் பாருங்க. எங்களுக்கே நேத்து தான் சொல்லி கொடுத்தாங்க. மீன்காரங்க சொல்லி கொடுத்த குழம்பு, மீன் சுண்ட குழம்பு. மீன் விக்கிற அக்காஸ் அதான் அவங்க சொல்லி கொடுத்தவங்க. மீன் சுண்ட குழம்பு அது பேர் ஃப்ரெண்ட்ஸ். பேபி மாக்கு ஆசையில் அடி இடின்னு பல வகையில் உழுது. 2 வகையான இடி. ஒன்று மௌலி விட்டுட்டு டூர் போயிட்டான். இன்னொன்று போயிட்டான். நீ பேசாதப்பா, எல்லாரும் நினைச்சுப்பாங்க ஐயோ வயிற்றுல இந்த பொம்பளை புலம்பின்னு. நானும் பார்த்தேன் ஒரு மெசேஜ். என்ன கான்செப்ட் இது? பையன் தனியா டூர் போயிட்டானே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணா பேபிமா டூர் போலன்ட்டு வைத்தறிச்சல் பேபிமாக்குன்றாங்க. நான் எங்கப்பா சொன்னேன்? அவன் வீடியோல சொல்லிருக்கிற என்னன்னு? அவன் கிளம்பி இருக்கும்போது நான் போவேன்னு சொன்னா போகாம இருந்திருப்பியா அப்படின்னதுக்கு நோ 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 நீ போறேன்னு நான் சொன்னேன் பெத்த வயிறு பத்தி நெறியுதுரா அப்படின்னு. அதுக்கு நீ என்ன சொல்லிருக்கிற? நீ எங்களை விட்டுட்டு சினிமா டூர் போறேன்னு எங்க வயிறு எரியுதுரா அப்படின்ற. அப்படியா? சரி இல்ல நல்லா கேளு. ஏப்பா நீனு ஏதாவது ஒண்ணு வாயில அடிச்சு விட்டுறது, அதுக்கப்புறம் கட்சியில நம்மளுக்கு பண்ணின்னு இருப்பாங்க. ஒரு பக்கம் பெத்த புள்ள டூர் போயிடுச்சு விட்டுட்டு, இன்னொரு பக்கம் காசு கொடுத்து வாங்கின நண்டு சரியில்லைன்ட்டு குப்பைக்கு போயிடுச்சு. பெத்த புள்ள சொல்ற பேச்சு கேட்காம டூர் போயிருக்குன்னு சொல்லணும், சரியா? பெத்த புள்ள விட்டுட்டு டூர் போயிடுச்சுன்னு நினைச்சா எப்படி சொல்லுவாங்க? அப்போ பேபி வந்து ஊர் சுத்த முடியலன்னு புலம்பினு. என்னப்பா எல்லாத்துலயும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சா நாம என்னப்பா பண்றது? இல்ல சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. அதுதான் அந்த பவர் ஆஃப் டங்.
பவர் ஆஃப் நாக்கு 4 விதமா பேசணுவாங்களே, அதுதான் இது. வாயை அடக்கணும், ஊர்வாய் அடக்கவே தேவையில்லை. 3 வாய் அடக்கினாலே போதும், ஊர்வாய் அடக்கி. என்னப்பா 3 அவங்க என்ன சொன்னாங்க, நீ என்ன செஞ்சுனுங்கிற? 3 தக்காளி எடுத்து போட்டுங்க டாயிர. ஆமா 2 தக்காளி ரொம்ப சின்னதா இருக்கு. சரி அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி தான் குழம்பு வைக்கிறேன். 1 வெங்காயம் 2 தக்காளி, அது போதும்பா. அந்த தக்காளி வேணாம்ப்பா. காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு காஞ்ச மிளகா, சரியா? அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை போடணும் அப்படின்னாங்க. தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி புளி இல்லாம குழம்பு வைக்கிற மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கிற எல்லா மீன்லயும் வைக்கலாம், ஆனா சங்கரால மட்டும் வைக்க முடியாதுன்னாங்க. ஆமா, அதனாலே டபக்குன்னு ஒரு 100 ரூபா கொடுத்து நெத்திலி ஃப்ரெஷ்ஷா இருந்ததுப்பா. நண்டுக்கு நெத்திலியே வாங்கியிருந்தா கூட 65 போட்டு சாப்பிட்டுருக்கலாம். எத்தனை காஞ்ச மிளகா போடுறேன்? சின்னதா இருக்கு, ஒரு 6-7 போட்டுக்கிறேன். ஓகே, போதும். பத்தல என்ன மிளகாத்தூள் போட்டு. ஆமா, ஓகேவா? காஷ்மீரி காஞ்ச மிளகா இல்லைல்ல, நம்ம ஊர் காஞ்ச மிளகா தானே. நம்ம ஊர் காஞ்ச மிளகா. தேங்காய் இருக்குது. தேங்காய் எத்தனை பத்தை போட சொன்னாங்க? தேங்காய் எத்தனை பத்தைலாம் சொல்லல. சொன்னாங்க ஒரு 4 பத்தை போடுங்க போதும் அப்படின்னாங்க. ஆமா, இந்த குழம்புக்கு என்ன வேணுமோ அதை போட்டா போதும். எத்தனை வாட்டி நீ திட்டி இருக்கிற, போனும் கைமா சுத்தின்னு இருக்கிற. இப்ப பாரு, ஊருக்கு போனதுல இருந்து போன் கையிலேயே இல்ல போல் இருக்குது. போனே எடுக்க மாட்டேன்றான். போன் இருக்கும்பா, அது அப்படி கூடயே இது பண்ற மாதிரி வச்சுன்னு இருப்பான். போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேன்துனா, ஒரு லிங்க்ல போன் எடுக்க மாட்டேன்துனா. நீ எதுக்குப்பா சும்மா நச்சுன்னு போன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுகிறாங்க? மணி என்னப்பா, நான் காலையில இருந்து போன் அடிச்சுனா மணி என்ன, நீயே சொல்ல, நியாயத்தை சொல்ல. மணி 11:30 ஆகுது. சரியா? 12 ஆகுது. சாரி, 1 மணி ஆகுது. 1 மணி ஆயிடுச்சா? நீயே நியாயத்தை சொல்லு. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறான், நீ அவனை டார்ச்சர் பண்ற. போனை பார்ப்பான். வேற வேலையிலே உங்க அம்மா கூப்பிடுறாங்கடா, போன் எடுறானே, வேற வேலை இல்லை அதுக்கு, சும்மாவே கூப்பிட்டுனுவோம் அப்படின்ட்டு போனை தூக்கி திரும்பி உள்ள வச்சிருப்பான். ஒரு அறிவு இல்ல. காலையில எழுந்துச்சு ஒரு பெத்தவங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும், ஏஞ்சிட்டேன் இன்னைக்கு இங்க வெளில போறோமா இல்லையா, ஏஞ்சி சாப்பிட்டானா கொண்டானா, ஏதாவது சொல்லணுமா இல்லையா? அதுவே பயந்துன்னு இருக்குது. நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ற ஏதாவது என்ன இருக்குது? அவன் உன்ன மாதிரி சைக்கோப்பா, பயப்பட்டோம். அவனும் உன்ன மாதிரி சைக்கோ, அதனால பயப்பட்டேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி பேசினா போதும், ரெகுலரெல்லாம் பேசக்கூடாது. பயம் விட்டு போயிடும், பயந்துகிட்டே இருக்கட்டும். செஞ்சல நான் பேசவே இல்லைல்ல, அதனால இப்ப அவர் வச்சு செய்யறாரு. புரியுதா? நான் பேசும் போதுல நீ பேசல, இப்ப நீ பேசணும்னு நினைக்கும் போது நான் பேச மாட்டேன். நாய் வரட்டுறாரு. இனிமேல் டூர் கேட்கும். அப்ப நாம இதுக்கப்புறம் அவனுங்க ஏன் டூர் போறானுங்க? இப்ப டூர் போன பசங்கள்ல எல்லா பசங்களும் வேலைக்கு போற பசங்க, முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண போறானுங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு 1 மணிக்கு மேல ட்ரெக்கிங் போறாங்களாமா. ஆமா, இங்க இப்ப அங்க அதான் வெடிஞ்சிருக்கும். சட்டியில வைக்க வேண்டியது தானே, இதை ஏன் நீ இதுல வச்ச? சட்டியில வை. சட்டியில் தான்ப்பா நல்லா இருக்கும். ஏப்பா சட்டியில தான்ப்பா வைக்கணும். அது ஒரு பாருப்பாங்க, அந்த சட்டி எடுத்து வைப்பா. அது வந்து நண்டு போட்டு தான் நல்லா இருக்கும். புள்ள வீட்டுக்கு வர வரைக்கும் சட்டிலேயே கை வைக்க மாட்டேன்ற குறிக்கோள் உள்ள இருக்கிறியா? அந்த மண் சட்டியா? அத சொல்றேன். இங்க இல்ல, அது வந்து கடையில சட்டி. என்ன பண்றது? போன் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்பதான் போன் அடிச்சு கேட்டா, ஏன்டா எடுக்க மாட்டியான்னா, இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு தெரியவே மாட்டேங்குது, சார்ஜ்ல இருக்குது. இப்படி திமிரு பேச்சு வரட்டும். நான் 2 தடவை கேளு, பாத்திர விடுறேன்னா இல்லையான்னு பாரு. என்ஜாய் பண்ணுறானுங்க பாரு. இப்பதான் தூங்கி ஏஞ்சான்றானுங்க. நைட் எல்லாம் முடிச்சுன்னு பேசின்னு இருந்திருப்பானுங்க, விளையாடின்னு இருந்திருப்பானுங்க. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்குன்னு ஆடுவான். அந்த கதை தான் என் கதை. எதை தொட்டாலும் இன்னைக்கு பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி அரைச்சாச்சு. அப்புறம் வந்து இது கிளீன் பண்ணி வச்சிட்டேன். கிளீன் பண்ணிட்டேன். இது கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட இது காட்டினியா நெத்திலியா? இல்லையா, நெத்திலி பாரு எப்படி பல பலன்னு பயரா மீன் மாதிரி இருக்குது. நல்லா
வெள்ளி 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 மீன்கள் ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால தான் வாங்கணும், இல்லைன்னா வாங்கிட்டு மாட்டேன். தலை அந்த நைட்ல மின்னுச்சு. இன்னொன்னு வாங்கிருக்கணும் நம்ம. கண்ணெல்லாம் பழு 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 பழுன்னு தெரியுதுதா, அதனால நண்டு மட்டும் விட்டேன். நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்டு வாங்கும் போதே எனக்கு தோணுச்சு தேவையா அதுண்டு. கடுகு, லைட்டா வெந்தயம், அதுக்கப்புறம் சூடாயிடுச்சா? அவங்க சொன்ன மாதிரி அச்சு ஊத்தினியா? ஒரு மாதிரி வித்தியாசம் சொல்றதுல நல்லா இருக்குது ஸ்மெல்லு. அதுக்கு இப்போ இந்த அரைச்சது ஊத்துனதுக்கு அப்புறம் வர ஸ்மெல்லா இல்ல கருவேப்பிலையோட ஸ்மெல்லா? கம்மியா மஞ்சத்தூள். உனக்கு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, காரம் வேணும்னா வெறும் காரத்தூள் மட்டும். உப்பு ஆட் பண்ணிப்போமா? பண்ணிடு. சுண்ட வைக்கணும் நாங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்குள்ளவா? ஆமா, அது குழம்பு கூடவே சேர்ந்து மீனும் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா சுண்ட வச்சு எடுக்க சொன்னாங்க. இத நம்பி வேற இவ்வளவு மீன் உள்ள போடுறேன். அப்பா மீன் ஜாஸ்தி நீ போட்டுருக்க கூடாதுப்பா. ஏன்பா? ஃபுல்லாவே மீன் மீனா இருக்கும், முள் முள்ளா இருக்கும். பாக்குறாங்க எப்படிதான் இருக்குன்ட்டு. 1/4 கிலோ மீன் கூட இருக்காது, 1/4 கிலோ மீனுக்கு மேலேயே தான் இருக்கும். இருக்கும், ஜாஸ்தி தான் இருக்கும். அவங்களோட ஈஸியஸ்ட் மெத்தட்ல டெய்லியும் அவங்க சாப்பிட்றாங்க தெரியுமா? எப்படி சொல்றது, டக்குன்னு மீனை வாங்கிட்டு வருவாங்க, டக்குன்னு ஒரு குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுற அவங்களோட அப்படி பாத்தீங்கன்னா சாதாரண சிக்கன் மாதிரி இது சோம்பேறி மீன் குழம்பா இருக்கும். கிடையாது. இதுதான் வேலை ஜாஸ்தி, வேலை கம்மி, ஆனா கொதிக்கிறது ஜாஸ்தி. சுண்ட வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதான் அவங்க ரைஸ் சாதம் வடிச்சு வைக்கிறதுக்குள்ள இது குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடும்பா. பாரு குழம்பு. அப்ப இப்ப இது குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்ப மீன் வறுத்துரு. இப்போ அப்பதானப்பா சாப்பிட்றதுக்கு மீன் அதுக்குள்ள கரெக்டா வறுத்து எடுத்துட்டீங்கன்னா அழகா சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதுல காரம் கரெக்டா இருக்குதா பாத்தியா? என்னப்பா சுண்டுதா? வித்தியாசமா ஸ்மெல் வருது, நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்மெல் வருது. ஆனா இன்னும் கொஞ்சம் சுண்டணும் போது தான் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு என்ன ஒரே பயம் அப்படின்னா மீனெல்லாம் புண்டுருமோ அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாக்கு மீன் வாங்கி வந்தோம்ல, அந்த நாக்கு மீன் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நீ தவா வச்சிருக்க வேண்டியது தானே? எதுக்கு இது இருப்பா, எண்ணெயை இப்போ தான் ஊற்றுனா அதுக்குள்ளே அதெல்லாம் காய வைக்கணும். உனக்கு பேசிக் நாலேஜே இல்லை பாரு. ஆமாம், ஆனால் மீன் வறுக்கிறதுல உனக்கு தான் நாலேஜ் ஜாஸ்தி. இல்லைன்னா நம்ம தலையில் கட்டி விட்டு ஓடி போய் உட்காந்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்பா பதட்டு படுற? இப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா காயணும். சின்னதை போடா, பெருசா போடாத, இடம் பத்தாது. சின்னதை போடு. அவ்வளோதான். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சாப்பாடு ஆயிடுச்சா? இது கொஞ்சம் தான் மஞ்சத்தூள் போட்ட, ஆனால் அவ்வளோ மஞ்சளாக இருக்குற மாதிரி இருக்குது. காரம் பத்துதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துரு. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பார்க்க போறேன். உப்பு காரம் சரியாதான் பார்க்கணுங்களா? உப்பு பத்தல, காரம் கட்டாது. லைட்டா உப்பு போடு. அந்த புளிப்பு இல்லாத மீன் குழம்பு அப்படிங்கிறது தெரியுதுப்பா. இந்த தக்காளியில இருக்கிற புளிப்பு தான். பாப்போம், அவங்க தான் கொடி பிடிக்கிறாங்களே இருக்கிறதுலே. மீன் குழம்பு சுண்ட வச்ச மீன் குழம்பு தான் சூப்பர்ன்றாங்க. ஸ்மெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா பாக்குறதுக்கு எதுவுமே போடலப்பா, எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் இல்ல. என்ன போடல? தனியா தூள் போடல, குழம்பு மிளகாய் தூள் இல்ல, எதுவுமே போடக்கூடாதுட்டாங்க. வெறும் காஞ்ச மிளகா பச்சையா அரைச்சு ஊத்துறது தான். மௌலி கூப்பிட்டான்.
அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா மீன் வறுத்துன்னுக்குதுடா. நான் என்ன சாப்பாடு அப்படின்னா ஏதோ சுண்ட வச்ச மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு, அப்புறம் அந்த நெத்திலி மீன். நெத்திலி அவனுக்கு பிடிக்கும்ல அப்படின்னேன். அப்படியா சரி அப்படின்ட்டு உடனே நீ கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை அனுப்பிச்சு விட்டுக்கிறான்ப்பா. எப்பேற்பட்டவனா இருப்பான் பாருப்பா. என்ன நீனு அது எப்படி நீ மீன் வறுத்து தின்னலாம்? அந்த வீடியோ எடுத்து பாரு, இதுல வரும் பாரு. அப்படி காத்து அடிக்குது, புயல். இங்க வா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா ஓஹோ விதவிதமா செஞ்சு சாப்பிட்றியா நீனு அப்படின்ட்டு உடனே காத்து அடிக்குது அங்க பயங்கரமா. அந்த கிளிப்பிங்க போட அதை எடுத்து அனுப்பிச்சு விடுறான். சொல்றேன், வீட்டுல இருந்தாலும் டார்ச்சர் பண்ணுவான், எல்லா போனாலும் அவன் அப்படிதான் பண்ணுவான் மனுஷங்களை. எப்படி இருந்தது உன் குழம்பு? காட்ட. என்னப்பா இது? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா காரம் இல்ல? லைட்டா இல்ல, காரம் ஜாஸ்தி தான். ஆனா சாப்பாட்டுல பசங்க தெரியாது. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி போட்டு பொறுத்து வச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா ஒட்டிக்கிச்சு கிட்டிக்கிச்சு. நீ அந்த தோலை உரின்னு சொன்ன, உரிச்சிருக்க கூடாது. என்ன பேபிமா, நண்டு தான் சட்டியோட தின்னுவேன்னு பார்த்தா இதையும் சட்டியோட தின்னுங்கிற. தரேன், உன் பங்கு நான் குத்துறேன், நீ சாப்பிட்டு சரியா? பாக பிரிவினையா ஒரு மீன்லயே? சுண்ட வச்ச மீன் குழம்பு வாசம் நல்லா இருக்கு. நெத்திலி மீனை வந்து முள்ளு குத்தாதுல்ல அவ்வளவா, அதனால நம்ம தைரியமா சாப்பிடலப்பா. செம்ம டேஸ்ட், சீரியஸாவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல. அதே மாதிரி அவங்க இந்த மீன் குழம்பு ரைஸ் எப்படிப்பா? இது வேற ஏதோ ரைஸ்ன்றதுனால ஒரு மாதிரி இருக்குதா? இல்ல ஒழுங்கா வந்து தண்ணி ஊத்தல. ஃபர்ஸ்ட் தண்ணி அளவு எப்பயும் வைக்கிற அளவு வச்சுட்டேன், அதனால திருப்பி தண்ணி ஊத்துனதுனால கொஞ்சம் குழஞ்சிச்சு. என்னப்பா ஈவினிங் கிளம்பிட்டியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் அவுட்டிங். என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால சரி ஓகே ஈவினிங் அவுட்டிங் போகலாம், மூவி போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது எனக்கே பிடிக்கல. அது என்ன படம், யார் படம்னு தெரியல. ஏதோ தெலுங்கு படம், தமிழ்ல டப்பாய் வந்திருக்கு. என்ன படம் பார்த்து நாகபந்தம் த சீக்ரெட் ட்ரெஷர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி ஏதோ ஒரு புதையல் தான்ப்பா தேடி போறாங்க. நம்ம தான் புதையலும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, புதையல தேடி போற நிலைமையிலும் நம்ம இல்ல. சரி அட்லீஸ்ட் அந்த படத்தினாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் 9:50 ஷோ, அது முடிஞ்சு லேட்டாக அவன் வீட்டுக்கு வரணும், வேண்டாம் அப்படின்ச்சு. சரி ஓகே அப்படியே கார் எடுத்துன்னு போவோம் அப்படின்ட்டு ஒரு சில பல ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸுங்களுக்காக பேபிமா வந்து அது ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு நமக்கு இன்னும் பரதேசி ஏதோ ஒரு பேண்ட்டு ஏதோ ஒரு சட்டை அப்படின்னு போட்டு நம்ம அப்படியே போக வேண்டியது தான். சொல்லு. இடையில போட்டு வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க போட்டு வச்சுக்கிறேன் டெய்லருங்க கிட்ட. எனக்கு தெரியல, அதே மாதிரி இதையும் கொண்டு போய் போட்டு வச்சுட்டோம்னா அவன் அதுக்கப்புறம் மெல்லமா தச்சு தருவான். அதனால இந்த ட்ரெஸ் 2 சாரி, இது ஒரு சாரி, அதுக்கப்புறம் இது ஒரு சாரி, 2 சாரி எடுத்துட்டு போய் இப்ப தைக்க கொடுக்க போறேன். போயிட்டு அப்படியே ஐப்ரோ எடுத்துட்டு என்னப்பா இப்பதான் கொஞ்ச நேரம். ஏப்பா குடிகாரன் கூட பரவாயில்லப்பா, உன் பேச்சு வேற மாதிரி இருக்குதுப்பா. சொன்னேன் இன்னைக்கு தேதி 7வது, இப்பவே பாக்க கருணை கொடூரமா இருக்குது, பிரைட்டா இல்ல ஃபேஸ் அப்படின்னு. அதனால இப்ப போய் எடுத்துட்டு வந்துக்கலாம், அப்புறம் பாக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு. சரியா? அதனால இது எடுத்து நட, அப்புறம் வேற என்னமோ நினைச்சுனே வர. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் உன்னோட பூக்கும் சம்பந்தமே இல்லை. சரி நேற்று எடுத்து வச்சேன் மிச்சம் மீதி. சரி வேஸ்டா போவானே, தலையில வேஸ்டா போட்டு வந்துட்டேன். சரி போலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஐப்ரோ பண்ணிட்டு வலிக்குதா? ஆமா உனக்கு வலிக்குதா? எனக்கு வலிக்குதா? ஏன்பா நான் ஐப்ரோ பண்றதுலாம் சொல்லி நிக்கிறேன் வீடியோல. அப்பதானப்பா தெரியும். திமுறா உனக்கு? அது எக்ஸ்ட்ராஸ்பா. ஃப்ரெண்ட்ஸ் 4/8 நிறைய முடி இருந்ததா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல எடுத்து சரி இப்ப எடுக்கலாம் அப்படின்னு போய் எடுத்தா அப்படியே திக்குன்னு எரியுது. ரொம்ப கேப் விட்டேன் எடுக்காம, எரியுது. எனக்கே அப்படிதான் இருந்தது, சரியான எரி. ஏன்டா 4/8 எல்லாம் இருக்கிற முடியெல்லாம் ஐப்ரோ எல்லாம் பண்றேன் அப்படின்னு கேட்காதீங்க, ஓகேவா? மூஞ்சி பல பலன்னு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்.
இப்ப பாய்ஸும் மேக்கப் போடுறாங்கப்பா. யாருப்பா போடல? பண்றாங்க, யார் தான் பண்ணல, எல்லாரும் தான் பண்றாங்க. இருந்தாலும் நீ வந்து என்ன மாட்டி விட்டுருக்கிற. இப்போ நீ என்ன மாட்டி விடல. ஓகே फ्रेंड्स, நேரா இப்ப எங்க போறோம்? அல்ஃபாம் சாப்பிட போறோம். டெய்லர் கடையில போய் துணியை கொடுத்துட்டு அல்ஃபாம் சாப்பிட. புரோட்டீனே சாப்பிடல फ्रेंड्स. மௌலி இல்லாததுனால புரோட்டீனே நாங்க எடுத்துக்கிறது இல்ல. அவன் தான் வந்து முட்டை வேணும். அப்ப நாங்களும் சந்திர சாக்கில் ஒரு 4 முட்டையை தின்னுவோம். சிக்கன் வேணும்னுவான், சரின்னு சாப்பிடுவோம். இப்போ அவன் இல்லாததுனால இந்த 3 நாளா நாங்க முட்டையே சாப்பிடல, முட்டையே தொடல. ஓப்பனா சொல்லணும்னா சரி ஓகே புரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாக்கு மீன்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஓகே விடு. சரி இப்ப போயிட்டு நேரா போயிட்டு நாக்கு மீன்லாம் அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும்? கருணக்கிழங்கு ஒருத்தா மாதிரி இருக்கும். அப்பா நாளைக்கு எனக்கு கருணக்கிழங்கு வேணும்பா. பக்கா இருக்குது சொல்லு. அவ்வளவுதான்ப்பா, கருணக்கிழங்கு சாம்பார். 4 டிஷ் நான் இன்னைக்கே சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நோ நான்வெஜ், நத்திங். எல்லாரும் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டு நாளைக்கு எக்கு. அதுக்குன்னு எண்ணெயில ஆயில் ஃப்ரை சாப்பிட கூடாது பா. அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்கன்னா நாக்குல வச்சு அப்படியே பிஸ்குன்னு உள்ள போற மாதிரி இருக்கும், அதனால சாப்பிடுறாங்க. யாரோ வந்து காரைக்குடியில இருந்தோ இல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருந்தோ இல்ல ஃபாரின்ல இருந்தோ எல்லா இடத்துலயும் ஆடி மாசம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு ஆஃபர் வரல. இப்ப உனக்கு கவலை இல்லையாப்பா? புள்ள ஊருக்கு போச்சு வரலன்ட்டு ஆடி ஆஃபரை பார்த்தோன்னா அதை மறந்துடுற. இருக்குதான், நீ அந்த கவலையிலேயே ஒரு மாசம் கழிச்சு வரட்டும்பா அவன். சரி ஓகே ஃபர்ஸ்ட் முதல்ல அளவு கொடுக்க. வெளில வந்தாலே ஆடி ஆஃபரை பார்த்துட்டு ஆடி ஆஃபர்னுங்கிறேன். புரோட்டீன் சாப்பிட வந்திருக்கியா? புரோட்டீன் வேணும், டெய்லி புரோட்டீன் தெரியுமாப்பா? எல்லாருமே புரோட்டீன்றாங்க. இது வரைக்கும் எனக்கு அது பெருசா தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுது. மோடி சொல்லும் போது கூட சரி ஏதோ ஜிம்முக்கு போட்டனாலும் சொல்றான்னு பார்த்தா புரோட்டீன் ரொம்ப அவசியமாகும். அதுக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். புரோட்டீன்ஸ் அதிகம் சேர்த்துக்காததுனால தான் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுது. சரி ஓகே சாப்பிடு. நீ வேற ஆயில்ல போச்சதுலாம் சாப்பிடக்கூடாதுன்றியா, அதனால ஆவியில வைக்கிற மாதிரி பாபிக்கு. சரி ஓகே.